Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஓப்பன் மேப்பிங் தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ரிசல்ட்டை லாஸ்ட் கிளாஸில் ஸ்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது ஜெட்டுங்கிறது வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். அப்படி இருந்ததுன்னா கோஷன் மேப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் பை ஜெட் கிவன் பை கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஜெட். இது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஓப்பனாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ சர்ஜெக்டிவ் லீனியர் மேப். இது எப்படி இந்த மேப் வந்து சர்ஜெக்டிவ் லீனியர் மேப்பாக இருக்குது, அதே நேரத்தில் இதோடைய நல் ஸ்பேஸ் அல்லது ஜீரோ ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாகவும் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா ஸோ நம்ம வந்து டி டில்டா வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஃப்ரம் எக்ஸ் பை எக்ஸ் மாட் ஜெட் ஆஃப் டி. ஏன்னா ஜெட் ஆஃப் டி க்ளோஸ், அதனால் எக்ஸ் கோஷன் சப்ஸ்பேஸ் நம்ம வந்து கோஷன் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ண முடியும். தட் இஸ் எக்ஸ் மாட் ஜெட் ஆஃப் டி டிஃபைன் பண்ண முடியும். அதுவும் ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இதிலேருந்து ஒய்க்கு வந்து ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம் டி டில்டான்னு. அது எப்படின்னா டி டில்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ஆஃப் டி, அது வந்து டி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ரிசல்ட்டுடைய கன்க்ளூஷன் வந்து என்னென்னா டி வந்து ஓப்பன் மேப்பாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டில்டாவும் வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போது ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே என்ன ரிசல்ட் பார்த்துருக்கோன்னா எக்ஸ் மாட், ஸோ ரீகால் is a non-linear space. In a reason as z of t is a closed subspace. Okay, z of t வந்து closed subspace. இப்போ வந்து நம்ம t வந்து ஓப்பன் மேப்பாக இருந்ததுன்னா t tilde வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம வந்து அசியூம் t is an open map. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். To prove t tilde from x mod z of t to y is open. ரைட், இது ஓப்பன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், இங்கே உள்ள ஒரு ஓப்பன் செட் எடுக்கணும், அதோடைய இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்குன்னு சொல்லணும் அண்டர் டி டில்டா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இ டில்டா ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ப்ளஸ் ஜெட். E tilde மட்டும் எடுத்துக்கலாம். E tilde equal to E tilde is an open set in x mod z of t. ஸோ நம்ம வந்து T tilde ஓப்பன்னு சொல்கிறதுக்கு T tilde of E tilde is open. இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ். ஓகே, ஆனால் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஜெட்டுங்கிறது வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஆஃப் எக்ஸ் இந்த கோஷன் மேப் வந்து கண்டினியூஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஓப்பனாகவும் இருக்கும். ரைட், இப்போ வந்து நம்ம இந்த கோஷன் மேப் எடுத்துக்கலாம். Q வந்து எக்ஸிலேருந்து எக்ஸ் மாட் ஜெட் ஆஃப் டி. அதாவது இங்கே வந்து ஜெட்டுக்கு பதிலாக ஜெட் ஆஃப் டி எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த கோஷன் மேப் வந்து இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன். ரைட், கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன். அப்போ கோடொமைனில் வந்து ஒரு ஓப்பன் செட் இருந்ததுன்னா அதோடைய இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மேப் வந்து கண்டினியூஸ் லீனியர். ரைட், ஸோ இது லீனியர் அஸ் வெல் அஸ் கண்டினியூஸ். ஸோ அதனால் Q இன்வெர்ஸ் ஆஃப் E tilde is open in X. ரைட், Q இன்வெர்ஸ் ஆஃப் E tilde is open in X. ஏன்னா வந்து Q கண்டினியூஸ் அண்ட் E tilde is open. இப்போ இதோடைய இமேஜ் என்ன வரும், T வந்து ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ரைட், அதுதான் அசம்ஷன். ரைட், ஸோ நவ் T is open and Q inverse of E tilde இதுவும் வந்து is an open set in X. ரைட், ஸோ இது ரெண்டுத்துலேயே இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், T of
Q inverse of E tilde is an open set in Y, right? Is an open set in Y. ஆனால் இந்த செட்டு என்னன்னு பாருங்க, இது வந்து என்ன, Q inverse of E tildeங்கிறது என்ன, this is set of all x belongs to x such that Q of x belongs to E tilde, right? Q of x belongs to E tilde. அதாவது இது வந்து என்ன, this is set of all x in x such that Q of xங்கிறது என்ன, Q of x this is equal to x plus z of t belongs to E tilde, right? Belongs to E tilde. இப்போ நம்ம வந்து Q inverse of E tilde என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ இதோடைய இமேஜ் அண்டர் T என்ன, ஸோ T of Q inverse of E tilde இது வந்து என்ன, நமக்கு வந்து செட்டு என்னன்னு தெரியுது. ஸோ இமேஜ் ஒன்றுனா திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் TX, ரைட்? ஏன்னா வந்து இது வந்து செட் ஆஃப் ஆல் x in x such that QX belongs to this. So TX such that QX equal to x plus z of t belongs to E tilde, right? ஆனால் T tilde of x plus z என்ன ஃபார்முலா என்ன, T tilde எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, T tilde of x plus z of t is nothing but T of x. அப்போ இங்கே T of xக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா this is set of all T tilde of x plus z of t where Q of x that is x plus z of t belongs to E tilde, இது வந்து Q of x, ரைட்? அதாவது x plus z of t E tilde இருந்ததுன்னா T tilde of x plus z of t இது வந்து என்னன்னா T tilde of E tilde இதோடைய இமேஜ் அண்டர் T tilde, ரைட்? E tilde உடைய இமேஜ் அண்டர் T tilde இதுதான் வந்து இந்த செட். ஆனால் இந்த செட் என்ன வந்திருக்கு நமக்கு, T of Q inverse of E tilde which is a open set in Y. Hence T tilde is an open map ரைட்? இதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம E tildeன்னு ஒரு ஓப்பன் செட்டு டொமைனில் எடுத்தோம்னா அதோடைய இமேஜ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், T tilde of E tilde. அதை வந்து எதுக்கு நம்ம ஈக்குவலன்னு சொல்லியிருக்கோன்னா அல்லது ஈக்குவல்னு சொல்லியிருக்கோன்னா T of Q inverse of E tilde. இப்போ Q வந்து கண்டினியூஸ், ஸோ அதனால் இது வந்து ஓப்பன் செட், T வந்து ஓப்பன் மேப், அதனால் T of this is an open set in Y, that is T tilde of E tilde is open in Y whenever E tilde is open in X mod Z of t. Hence T tilde is an open map. ஓகே, இப்போ ஒரு இம்ப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது T வந்து ஓப்பன் மேப்னு எடுத்துட்டு T tilde ஓப்பன் மேப்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கான்வர்ஸையும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அசியூம் T tilde is open, அதாவது is an open map. ஸோ நம்ம வந்து to prove T is an open map. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஈங்கிற ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கலாம். லெட் E be an ஓப்பன் செட் இன் X, ரைட்? இப்போ வந்து இந்த Qங்கிற கோஷன் மேப்பை மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம். Qங்கிற கோஷன் மேப் ஃப்ரம் X to X by Z of t இது வந்து கண்டினியூவஸ் அண்ட் ஓப்பன். அப்போ E வந்து ஈங்கிற செட் வந்து எக்ஸில் ஓப்பனாக இருந்ததுன்னா அதோடைய இமேஜ் அண்டர் Q இஸ் ஓப்பன் இன் X mod Z of t. ஸோ திஸ் இம்ப்ளை Q of E, ரைட், இஸ் ஓப்பன் இன் X mod Z of t. ஏன்னா Q வந்து ஓப்பன், ரைட்? Q வந்து ஓப்பன். ஸோ இது Q வந்து Q of E வந்து ஓப்பன் இன் திஸ் X mod Z of t. T tildeங்கிறது வந்து இதிலேருந்து X mod Z of tலேருந்து ஒய்க்கு போகிற ஒரு ஓப்பன் மேப், அதுதான் நம்மளுடைய அசம்ஷன். அப்போ இதோடைய இமேஜ் வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்க போது இன் Y. ஸோ T tilde of Q of E is open set, is an open set in Y. என்ன ரீசன், T tilde ஒரு ஓப்பன் மேப், அதனால் இது வந்து ட்ரூ. ஆனால் இந்த செட்டு என்ன, T tilde of Q of E என்ன, T tilde of Q of E. இந்த செட்டு this is set of all T tilde of
Q of X where X belongs to E, right, where X belongs to E, right. ஏன்னா வந்து இது T tilde composition Q of E, ஸோ அதோடைய டெஃபனிஷன் எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே இப்போ மறுபடியும் Q of X உடைய வேல்யூ போருங்க. Q of X வந்து X plus Z where X belongs to E, right, where X belongs to E. ஆனால் மறுபடியும் T tilde of X plus Z of T அதோடைய வேல்யூ என்ன, that is T of X, that is this is set of all T of X where X belongs to E. அப்போ இது வந்து இந்த இமேஜ் வந்து என்னன்னா T of E, right. அப்போ T tilde of Q of E இந்த செட்டு வந்து என்னன்னா that is nothing but T of Eங்கிற செட்டு. ஸோ இது ஓப்பன்னா it is equivalent to saying T of E is open, that is this is equal to T of E is open set in Y whenever E is a open set in X. இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் T ஓப்பன் மேப்புங்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹென்ஸ் T is open whenever T tilde is an open map. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதோடைய ப்ரூஃபை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரூஃபை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஓப்பன் மேப்பிங் தியரத்தை வந்து ஸ்டேட் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் மேப்பிங் தியரம் so let X and Y be Banach spaces over the same field over the field F, and T from X to Y இது வந்து ஒரு லீனியர் சர்ஜெக்டிவ் மேப், be a linear closed and surjective map. ஓகே, அதாவது நம்ம லீனியர் மேப்பை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து சர்ஜெக்டிவாக இருக்குது, ஏன்னா நம்ம இதோட இந்த மேப் வந்து ஓப்பனாக இல்லையான்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ அதனால் சர்ஜெக்டிவிட்டி அசியூம் பண்ணணும். அதே நேரத்தில் இது வந்து க்ளோஸ்டு மேப் ஒன்று அசியூம் பண்ணியிருக்கோம். தென் T is continuous and open. ஓகே, T is continuous and open. ஸோ இதோட ப்ரூஃப் வந்து ஸோ T வந்து கண்டினியூஸுங்கிறது வந்து ஃபாலோ ஆகிடும் பை க்ளோஸ்டு கிராஃப் தியரம். ஏன்னா வந்து T வந்து ஒரு க்ளோஸ்டு மேப். அதே நேரத்தில் எக்ஸு ஒய் ரெண்டுமே வந்து பனாக் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பை க்ளோஸ்டு கிராஃப் தியரம் T is continuous from X to Y. Okay, continuous from X to Y. இப்போ நம்ம வந்து T வந்து ஓப்பன் மேப்புங்கிறத மட்டும்தான் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபேக்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் மாட் ஸோ T கண்டினியூஸுங்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆஸ் T இஸ் கண்டினியூஸ், நல் ஸ்பேஸ் அல்லது ஜீரோ ஸ்பேஸ், இந்த ஜீரோ ஸ்பேஸ் Z of T இது வந்து இஸ் க்ளோஸ்ட், ரைட், இஸ் க்ளோஸ்ட் சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸ் மாட் Z of T நம்ம பேச முடியும். ஸோ தென் எக்ஸ் மாட் Z of T is a non-linear space, right, is a non-linear space. அப்போ இதில் வந்து நம்ம T tilde பேச முடியும். define T tilde from X mod Z of T to Y by T tilde of X plus Z of T equal to T of X, right, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா இந்த லாஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா T வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கும் whenever T tilde is open. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா T tilde is open மேப்னு சொல்ல போகிறோம், ரைட். ஸோ நம்மளுடைய கிளைம் என்ன? கிளைம் வந்து T tilde is open. ஸோ T tilde ஓப்பன்னு சொல்லிட்டோம்னா ப்ரீவியஸ் ரிசல்ட் படி T வந்து ஓப்பன் வந்துடும். இப்போ முதல்ல T tilde வந்து ஒரு சர்ஜெக்டிவ் மேப், ஏன்னா வந்து T இஸ் சர்ஜெக்டிவ், ரைட், ஃபார்
அது வந்து given condition. So T surjectiveங்கிறதுனால T tilde is surjective. So T is surjective. This implies T tilde வந்து surjective. ஓகே, அதே நேரத்தில் T tilde வந்து ஒரு இன்ஜெக்டிவ் மேப்பும். ஏன்னா வந்து நம்ம ஜீரோஸ் அதாவது செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் மேப்பிங் டு 0 அதை வச்சு இந்த ஸ்பேஸை கோஷன் பண்ணிட்டோம். ரெண்டாவது மேப் என்ன, T tilde of x plus z is nothing but T of x. ஸோ அதனால் T tilde வந்து ஒரு இன்ஜெக்டிவ் மேப்பும், ரைட். ஸோ நோட் தட் T tilde is an injective map. இன்ஜெக்டிவ்னா என்ன, 1-to-1 மேப், ரைட். தட் இஸ் 1-to-1 மேப். அப்போ நம்மக்கிட்ட வந்து T tildeங்கிறது வந்து x mod z of t இருந்து yக்கு போகிற ஒரு பைஜெக்டிவ் மேப், ரைட். தட் இஸ் T tilde from x of t to y is a bijective linear map, right. Bijective linear map. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கிளைம் பண்ணலாம்னா, அந்த T tilde வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு க்ளோஸ்டு மேப், ரைட். T tildeங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு க்ளோஸ்டு மேப். நோட் தட் T tilde is a closed map. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக வெரிஃபையும் பண்ண முடியும். அதே நேரத்தில் T வந்து க்ளோஸ்டு மேப்புங்கிறதுனால அதுலேருந்து நம்ம இதை சொல்ல முடியும், ரைட். ஸோ T tilde is a closed map. இப்போ T tilde closed அதே நேரத்தில் பைஜெக்டிவாகவும் இருக்கிறதுனால இதோடைய இன்வர்ஸ் மேப்பை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இன்வர்ஸ் மேப்பும் வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும். ஸோ டிஃபைன் த இன்வர்ஸ் மேப் G from y to the inverse map of T tilde by T tilde of G from y to x mod z of t, right. இது வந்து inverse of t. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம், G of y equal to x plus z of t. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, if and only if T tilde of x plus z of t equal to y. இதுதான் வந்து டெஃபினிஷன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிட்டுனா T tilde லீனியர், ஸோ அதனால் ஜியும் வந்து லீனியர்னு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, T tilde க்ளோஸ்டுன்னா க்ளோஸ்ட் அண்ட் பைஜெக்டிவ், ஸோ அதனால் இந்த இன்வர்ஸும் வந்து நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்பும் சொல்ல முடியும். ஸோ நோட் தட் G is a closed map, right. G is a closed map. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஸோ நீங்கள் டொமைனில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ yn converges to y in y and g of yn converges to some x of z of t in x mod z of t ன்னு எடுத்துக்கோங்க, ரைட். to prove g of y equal to x plus z of t, right. if then, right. ஆனால் இங்கே g of yங்கிறது என்ன, g of yங்கிறது வந்து xn எடுத்துக்கிட்டோம்னா அல்லது xn plus z of t ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ g of yn equal to xn plus z of t, this converges to x plus z of t. இப்போ இன்வர்ஸ் மேப், ஏன்னா ஜிங்கிறது வந்து இன்வர்ஸ், ஸோ அதனால் என்ன சொல்ல முடியும்னா ஒய்என்கிறது வந்து என்ன, ஸோ ஒய்என் திஸ் இஸ் ஈக்குவல் டு T tilde ஆஃப் xn plus z of t. இது வந்து converges to y in y, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ converges to y in y, இது converges in x. ஸோ இதுதான் வந்து given, that is அப்போ டொமைனில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது xn plus z of t which converges to x plus z of t. அதோடைய இமேஜ் வந்து converges to some y in y. இப்போ T tilde வந்து T tilde வந்து க்ளோஸ்டுங்கிறதுனால, since T tilde is closed,
நமக்கு என்ன வந்துடும்னா t tilde of x plus z of t this is equal to y. அதாவது that is g of y equal to x of z of t. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். g வந்து க்ளோஸ்டுங்கிறதுக்கு வந்து இதை தான் ப்ரூவ் பண்ணணும், ரைட்? ஸோ அதை நம்ம வந்து t tilde வந்து க்ளோஸ்டு மேப்புங்கிறதுனால அதே நேரத்தில் பைஜெக்டிவ் மேப்பு, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி அதோடைய இன்வர்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இஃப் அல்லது t from x to y s from s to y is bijective and closed na if and only if s inverse from y to x is bijective and closed. So இது வந்து லீனியர் மேப் is a bijective is a linear bijective மேப்னா இதுவும் வந்து is a linear bijective closed மேப், இன்வர்ஸும் bijective closed. ஸோ இதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரைட்? இதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தியரத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒய் வந்து பனாக் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கு, ஜெட் வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ், அதனால் அண்ட் ஒய் எக்ஸ் இஸ் அ பனாக் ஸ்பேஸ், ஸோ அதனால் எக்ஸ் மாட் ஜெட்டும் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ். ஸோ ஒய் பனாக், கோடொமைனும் பனாக், ஜி வந்து ஒரு க்ளோஸ்டு மேப். ஸோ பை க்ளோஸ்ட் கிராஃப் தியரம் ஜி வந்து ஒரு கண்டினியூவஸ் மேப், ரைட்? ஸோ நோட் that x and y are Banach spaces. Z of t is a closed subspace of x. So அதனால x mod z of t is a Banach space. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் கிராஃப் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பை க்ளோஸ் கிராஃப் தியரம் g from y to x mod z of t is continuous. ரைட், இது கண்டினியூவஸ். ஆனால் ஜிங்கிறது வந்து என்ன, திஸ் இஸ் t tilde of inverse, right? t tilde of inverse. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா e tilde இதில் ஒரு ஓப்பன் செட் இருந்தால் g inverse of e tilde is open. அதாவது இங்கே வந்து என்ன, e is open அல்லது e tilde is open in x mod z of t imply g inverse of e tilde is open in y. ஆனால் இது வந்து t tilde of e tilde, ஏன்னா g இன்வர்ஸுங்கிறது வந்து t tilde, ரைட்? அப்போ image of a open set is open, hence t tilde is an open map. That is t tilde is an open map. அப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply t is an open map, right? Hence t is an open map. Hence t is an open map. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரூஃபில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபேக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட எஸ்ஸுங்கிற ஒரு லீனியர் பைஜெக்டிவ் க்ளோஸ்டு மேப் இருந்ததுன்னா அதோடைய இன்வர்ஸ் மேப்பும் வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்பாக இருக்கும். இன்வர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், ஏன்னா வந்து மேப்பு பைஜெக்டிவ், இன்வர்ஸ் வந்து லீனியராக இருக்கும். இது வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ராலே வந்து படித்த விஷயம். ஆனால் இங்கே வந்து க்ளோஸ்டு எஸ்ஸு க்ளோஸ்டாக இருந்தால் இன்வர்ஸ் மேப்பும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளோஸ்டு கிராஃப் தியரம் மூலமாக டி வந்து ஓப்பன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட ஓப்பன் மேப்பிங் தியரத்தோட ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓப்பன் மேப்பிங் தியரத்தோட ஒரு பர்டிகுலர் கேஸாக நம்ம வந்து இந்த ஃபாலோயிங் ரிசல்ட்டை ஸ்டேட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பவுண்டட் இன்வர்ஸ் தியரம். பவுண்டட் இன்வர்ஸ் தியரம். ஸோ இந்த நேமே வந்து சொல்லுது நம்ம வந்து எப்போ வந்து ஒரு பவுண்டட் மேப்போட இன்வர்ஸும் வந்து பவுண்டடாக இருக்கும். அதனால தான் வந்து இதை வந்து பவுண்டட் இன்வர்ஸ் தியரம்னு சொல்கிறோம்.
இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா let x and y be Banach spaces over the same field over the field F, right, and T from x to y is a bijective linear map. இப்போ T வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா if T is bounded then T inverse from y to x is also continuous. அதோட இன்னொரு கண்டினியூஸுக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா பவுண்டட் மேப். இங்கேயும் வந்து பவுண்டட்னா T வந்து கண்டினியூஸ். ஓகே, ஸோ T பைஜெக்டிவ் லீனியர், அதனால் T இன்வர்ஸ் வந்து லீனியர், அது டிஃபைன் பண்ண முடியும். T இன்வர்ஸும் பைஜெக்டிவ். ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுறோன்னா T இன்வர்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பாகவே இருக்க முடியும், அதாவது இன்வர்ஸ் மேப்பும் வந்து பவுண்டடாக இருக்க முடியும். ஓகே, ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து இந்த ஃபேக்டை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட். அதாவது நம்மக்கிட்ட ஒரு பைஜெக்டிவ் க்ளோஸ்ட் லீனியர் மேப் இருந்ததுன்னா அதோடைய இன்வர்ஸும் வந்து க்ளோஸ்டு லீனியர் மேப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப் வந்து T from x to y is a bijective linear continuous map. Okay, bijective linear continuous map. ஆனால் continuous map எல்லாமே வந்து closed map, right? So this imply T from x to y is closed, right? ஏன்னா வந்து T continuous, எல்லா கண்டினியூஸ் மேப்பும் க்ளோஸ்டு, ஆனால் க்ளோஸ்டு மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ T வந்து இப்போ மறுபடியும் பைஜெக்டிவ் லீனியர். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோம்னா T இன்வர்ஸ் ஃப்ரம் y to x இஸ் அ லீனியர் க்ளோஸ்டு மேப், ரைட், லீனியர் க்ளோஸ்டு மேப். இப்போ டொமைனும் வந்து பனாக், கோடொமைனும் வந்து பனாக், ரைட், அதுதான் நம்மளுடைய அசம்ஷன். அப்போ க்ளோஸ்டு கிராஃப் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா T இன்வர்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பாக வரப்போகுது, ஏன்னா அது ஒரு க்ளோஸ்டு மேப். ஸோ பை க்ளோஸ்டு கிராஃப் தியரம் T இன்வர்ஸ் இஸ் கண்டினியூஸ். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து இப்போ க்ளோஸ்டு கிராஃப் தியரத்தை வந்து மெயினாக ப்ரூவ் பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்து வந்து ஓப்பன் மேப்பிங் தியரம், அதுக்கப்புறம் இந்த பவுண்டட் இன்வர்ஸ் தியரம்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஓப்பன் மேப்பிங் தியரத்தில் வந்து அந்த பனாக் ஸ்பேஸ் எக்ஸ் ஒய் பனாக்குங்கிறத வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது, அதுக்காக அதை அந்த ரிலாக்ஸேஷன் நாட் பாசிபிள்ங்கிறதுக்காக ஒரு சில கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஓப்பன் மேப்பிங் தியரத்துக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் மேப்ஸ்லாம் வந்து கண்டினியூஸ்னால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரேஞ்சும் நல் ஸ்பேஸும் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். எப்போன்னா வந்து டொமைன் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ப்ரொஜெக்ஷன் மேப்போடைய கண்டினியூட்டிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கொடுத்தோம். ஸோ அதுவும் வந்து அந்த பனாக் ஸ்பேஸுங்கிற கான்செப்டை அல்லது அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.